இந்த இபி அப்டேட் கூட தெரியாம இருந்தா ஃப்ரீ கரண்ட் கூட போயிடும். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய்பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தில் வரப்போகும் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கிற 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டு தெரியும்ல, அது தொடர்ந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் இபி கனெக்ஷனை ஆதாருக்கு லிங்க் பண்ணியிருக்கணும். இப்போ புதிய கனெக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஆனால் பழைய கனெக்ஷன் வைத்திருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு லிங்க் பண்ணாமலே இருக்காங்க. நீங்கள் கூட இன்னும் லிங்க் பண்ணலைன்னா அதை டிலே பண்ணாதீங்க. மின்சார வாரிய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் சிம்பிளாக லிங்க் பண்ணிடலாம். இதை செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு கிடைக்கிற அந்த 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டு நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் என்ன தெரியுமா? இனி தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பயன்பாடு வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் மீட்டரில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நீங்கள் பயன்படுத்துகிற மின்சாரத்தை ரொம்ப அக்யூரேட்டாக கணக்கிடும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றத டைரெக்டாக உங்கள் மொபைலுக்கே அப்டேட் வரும். அதனால் இபி ஸ்டாஃப் மீட்டர் ரீடிங் எடுக்கணும் என்பதே தேவையில்லை. மேலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, மின் கசிவு அல்லது ஏதாவது ப்ராப்ளம் நடந்தாலும் உடனடியாக அலர்ட் வரும். அதனால் என்ன அட்வான்டேஜ்னா, உங்கள் எலக்ட்ரிசிட்டி யூசேஜை நீங்களே ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம். மூணாவது முக்கிய அப்டேட் என்னன்னா, இனி பீக் ஹவர்ஸில், அதாவது மின்சார தேவை அதிகமாக இருக்கும் நேரங்களில் கூடுதல் கட்டணம் வர வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த பீக் ஹவர்ஸ் என்னென்ன நேரம்னா, மதிய நேரமும் இரவு நேரம் தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக கரண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சில பகுதிகளில் முதல்ல எக்ஸ்ட்ரா சார்ஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் மின்சார பயன்பாட்டை கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுங்க. நான்காவது முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னா, இனி மின் கட்டணம் செலுத்துகிற முறையிலையும் ஒரு சேஞ்ச் வரப்போகுது. குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே பில் வந்தால் அதை ஆன்லைனில் தான் பே பண்ணணும் என்ற சிஸ்டம் ஸ்ட்ராங்காக வரப்போகுது. அதாவது கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி டிஜிட்டல் மெத்தடில் யூஸ் பண்ணி ஈஸியாக பில் கட்டலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நேரம் சேவ் ஆகும். மேலும் லைனில் நிற்கணும் என்பதே தேவையில்லை. இதுதான் தற்போது மின்வாரியம் கொண்டு வர திட்டமிட்டுள்ள 4 முக்கியமான அப்டேட். ஆதாரை லிங்க் பண்ணிடுங்க, ஸ்மார்ட் கார்டுக்கு ரெடி ஆயிடுங்க, ஆன்லைன் பேமெண்ட் பயன்படுத்துங்க, பீக் ஹவர்ஸ் யூசேஜை கவனிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் என்னோட சேனலில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.